ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச ப்ருஹ்ணோதி தஸ்மை தம்ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக. சர்வோபப்ளவரகிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நமஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோக கிராசைகர்மணே. 246வது ஸ்லோகம் சித்திரதீபம் 6வது அத்தியாயத்தில். அச்சிந்திய ரசனாரூபம் மாயைவ சகலம் ஜகத் இதி நிச்சித்ய வஸ்துத்வம் அத்வைதே பரிசேஷ்யதாம். அச்சிந்திய ரசனாரூபம் மாயைவ சகலம் ஜகத் இதி நிச்சித்ய வஸ்துத்வம் அத்வைதே பரிசேஷ்யதாம். பஞ்சதசி 6வது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம். சித்திர உதாரணம், ஆகாச உதாரணம், ஆத்ம விசாரம், ஆத்ம விசாரத்தில் உள்ள குழப்பம், ஈஸ்வர விஷயத்தில் உள்ள குழப்பம், மாயா விசாரம், பிறகு ஈஸ்வர விசாரம், பிறகு பிரம்ம விசாரம், ஈஸ்வர விசாரத்தில் உள்ள குழப்பம் முடித்து கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் சொன்னால் ஈஸ்வர பிரம்ம விசாரம் பார்த்துட்டு இப்போ பிரம்மன் அத்வைதங்கிற கருத்துக்கு வந்திருக்கோம். கடைசி அதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் ஈஸ்வரன் பிரம்மத்தை பற்றிய விசாரம். அதில் முக்கியமாக ஈஸ்வரன்றது கிரண்ய கற்பன் விராட்டு வரைக்கும் எல்லாம் வந்திருக்கு. எல்லா கடவுள்கள் எல்லாமே இந்த உலகம் எல்லாம் வந்தாலும் கூட ஈஸ்வரன் வரை எல்லாமே மித்யா. பிரம்மன் ஒன்றே சத்தியம், அத்வைதம் அப்படிங்கிற கருத்தை பார்த்தோம். அதுதான் கடைசியாக நிலைநிறுத்தப்பட்ட கருத்து. அத்வைதம் சொன்னோன்னு எப்படி அத்வைதம் அப்படிங்கிற கருத்து இப்போ நம்ம பார்க்குறோம். கடைசி அத்வைதத்தில் நிப்பாட்டினார். பிறகு எப்படி அத்வைதங்கிற கருத்தையும் வேறு சில கருத்துக்கள், பிறகு வைராக்கியம் இதெல்லாம் சேர்ந்து இப்போ வர்ற டாப்பிக்கில் 256 வரைக்கும் வருது. நாம் 245 ஸ்லோகம் பார்த்துருக்குறோம். இந்த டாப்பிக்கில் முதல்ல என்ன சொன்னார்னா, அத்வைதம்ங்கிறதுக்கு முதல்ல எடுத்த உடனே அருமையாக ஆகாச உதாரணத்தை திருப்பி கொண்டு வந்துட்டார். கடாகாசம், மகா ஆகாசம். இது கூடஸ்தன், அது பிரம்மன். ஆத்மா பிரம்மன் 2 சப்தத்தை பயன்படுத்துகிறோம். பானைக்குள்ளே இருக்க இடைவெளி, வெளியே இருக்க இடைவெளின்னு 2 வார்த்தையை பயன்படுத்துகிறோம். உண்மையிலே இருக்க இடைவெளி என்ன? ஒரே ஆகாசம் ஒன்று தான். அதை டக்குன்னு எடுத்த எடுப்பிலே அத்வைதங்கிறத டக்குன்னு சொன்னார் 237. அடுத்து சுருதி பிரமாணம் சொன்னார். சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஏகம் ஏவம் அத்விதீயம். வேதத்துலேயும் அப்படித்தான் சொல்லியிருக்கு. சதைவ சோம்ய இதமக்ர ஆசித்
ஏகம் ஏவம் அத்விதீயம் பிரம்ம. அது 2வது அத்தியாயத்தில் அந்த ஒரு மந்திரத்துக்கு விளக்கம் தான் 2வது அத்தியாயமே பார்த்தோம் நம்ம. பஞ்சதசியில் 2nd சாப்டர் எதில் பார்த்தோம்னா அதுக்கு தான் பார்த்தோம் நம்ம. அப்போ முதல்ல பாருங்கள், அழகாக ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்கிட்டார் அத்வைதம்ட்டு. பிறகு என்ன பண்ணிட்டார், வேத பிரமாணம் சொல்லிட்டார். பிறகு அடுத்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இல்லையே ஒரு பூர்வபட்சம் வந்தது, அத்வைதிகளுக்கு நீங்கள் அதுதான் மோட்சங்கிறீங்க, அதுதான் அது ஒன்று மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் சம்சாரம் வருதே, துக்கம் வருதே, பிரச்சனைகள்லாம் வருதே அப்படின்னு சொன்னால் இல்லைன்ட்டார். ஏன்னு சொன்னால் அந்த குழப்பம் இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல உன்னால் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, அது அவங்களுக்கு சம்சாரம் இல்லைங்கிறதையும் உன்னால் பார்க்க முடியாது. சம்சாரம் இல்லைங்கிறதையும் பார்க்க முடியாது. உன்னால் தெரிஞ்சுக்கிற முடியாது. உண்மையிலே இல்லை, இருக்கா இல்லையாங்கிறத உன்னால் தெரிஞ்சுக்கிற முடியாது. அதை கண்ணால் பார்க்க முடியாத காரணத்தினால நீ அதெல்லாம் இருக்குன்னு சொல்லாத, உண்மையிலே இல்லை அப்படின்னாரு. பிறகு அஞ்ஞானிகளின் கருத்து என்ன என்பதை சொன்னார். அதாவது அஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு அத்வைதத்தை ஒத்துக்கிறது இல்லை. இந்த விஷயத்துக்கு வராதவங்க எல்லாருமே அஞ்ஞானிகள். ஆன்மீகத்தில் இருந்தாலுமே, நம்ம கருத்துப்படி ஆன்மீகத்தில் இருந்தாலுமே அந்த ஞானத்தை பெறாத அனைவருமே அஞ்ஞானிகள் தான். ஏன்னா இதுதான் நிலையான ஒரு பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய, பிறவாமையை கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்குது. வேறு என்ன தத்துவத்தை நீங்கள் வரைஞ்சாலும் அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் போய் நிற்கும். என்ன வந்தாலும் ஒரு கேள்வியில் போய் நிற்கும், ஒரு முடிவு வராது. இதில் தான் கொஸ்டினே கேட்க முடியாத அளவுக்கு போய் நிற்கிறது இந்த அத்வைதம் தான். அதனால் என்ன சொன்னார்னா, அவங்க அதை நிச்சயம் பண்ணுறதுனால, துவைதம்தான் இருக்குது நிச்சயம் பண்ணுறதுனால, அவங்க அத்வைதம் எங்களுக்கெல்லாம் விளங்கலை. எங்கே ஒன்று இருக்குது, பார்த்தா நிறையா தானே இருக்குது, துவைதம் தானே இருக்குது, அத்வைதம் ஏகமாக இருக்குங்கிறது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, விளங்கவும் இல்லை, அதனால் அத்வைதம்ங்கிறது இல்லவே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. ஞானிகள் என்ன சொன்னார்னா, அதற்கு எதிர்ப்பாக சொன்னாங்க, துவைதம்தான் பொய், அத்வைதம் விளங்கவில்லை நீ சொல்கிற, இல்லைன்னு சொல்கிற, அத்வைதம் விளங்குது, உணர்வு ரூபமாக விளங்குகிறது. அனைத்து ஜீவராசிகளிடமும் சைதன்யம் சொல்வோம், வேதாந்தப்படி அதை சைதன்யம் சித்துன்னு சொல்லுவோம். தமிழில் சொன்னால் உணர்வு, உணர்வே பிரம்மன். பிரஜானம் பிரம்மன் இருக்கு ஒரு மந்திரம், பிரஜானம் பிரம்ம, பிரஜானம்னா உணர்வு, உணர்வே பிரம்மன். அதனால் உணர்வு ரூபத்தில் எல்லாரிடமும் அது விளங்கி கொண்டு இருக்கிறது. அதில் ஒரு கருத்து சொன்னார், ஒருத்தன் பந்தப்பட்டிருக்கின்றான் பந்தப்படாமல் இருக்கின்றான் என்பது அவரவர்கள் நிச்சயம் செய்துள்ள கருத்துப்படி தான் இருக்கும்னார். ஒருத்தன் ஒரு கருத்தை எப்படி நிச்சயம் பண்ணுறானோ அதுபடி தான் அவனுடைய வாழ்க்கை இருக்குது. உலகத்தில் இதுதான் வாழ்க்கையை நினச்சான்னா அதுபடி தான் வாழ்க்கை இருக்கும் விவகாரத்திலேயே. அது மாதிரி இந்த துவைதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த துவைதம் நிச்சயங்கிறதுனால பந்தப்பட்டுறாங்க. பக்தி, கடவுளுடைய சொரூபம் வழிபடுவது, இறைவனை அடைவதெல்லாம் உயர்ந்த லட்சியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுலேயும் ஒரு பந்தம் வந்துடும். அதுக்கு போயாச்சுன்னா ஈஸியாக அத்வைதத்துக்கு வந்துடலாம். பகவான் கீதையில் கிருஷ்ணன் மேலே 1000 பக்தி இருக்கும். கிருஷ்ணரே என்ன சொல்கிறாரு, நானும் நீ ஒன்றுன்றாரு. கடைசியாக 12வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறார், உயர்ந்த பக்தி எந்த பக்திங்கிறார், அத்வைத பக்தியை சொல்கிறாரு. உனக்கும் எனக்கும் வேறுபாடு இல்லைங்கிற நிலை தான் உயர்ந்த பக்தின்ட்டாராங்க. அதே பகவான் கிருஷ்ணரே சொல்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நல்லது, மற்றவங்களை விட எவ்வளவோ உயர்ந்த நிலையில் இருக்காங்க. பக்தி பண்ணுறது, சிவலோகம் போகிறது, இல்லை பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவை அடைகிறதெல்லாம் உயர்ந்த நிலை தான். ஆனாலும் அங்கே ஒரு பற்று வந்துடுதே அவர் மேலே, அந்த பகவான் மேலே ஒரு பற்று வந்துடுதில்ல. இது அதையெல்லாம் நீங்கி போகக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்கிறதுனால இந்த அத்வைதத்தை யார் புரிந்து கொள்கின்றானோ அவனே பந்தப்படாமல் இருக்கின்றான். அவன் நிச்சயித்த கருத்து அப்படி இருக்குன்னு சொல்லி 241 சொன்னார். பிறகு துவைதம் விளங்குகிறது, அத்வைதம் விளங்கவில்லை. நீங்கள் நம்ம என்ன சொன்னால் சைதன்ய ரூபா விளங்குதுன்னு சொன்னான். அவன் என்ன சொல்கிறான், சைதன்ய ரூபா விளங்குது ஒத்துக்கிறீங்க, எத்தனை சைதன்யம் இருக்குது, முழுமையாக விளங்காது, எப்படி ஒன்றுன்னு சொல்கிறீங்க. சைதன்யத்தை ஒரு ஆள்கிட்ட விளங்குற சைதன்யத்தை வச்சு நீங்கள் எப்படி ஒரேதுன்னு சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது இவர் என்ன பண்ணார், ஒரு கேள்வியாக திருப்பி ஒரு கேள்வியாக கேட்குறாரு, அது பதில் கிடையாது. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, துவைதத்தை நீ எப்படி எல்லா இடத்துலையும் பார்க்குறியா, சைதன்யத்தை நீங்கள் எங்கே ஏகமாக எப்பங்க பார்க்குறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். இவர் நீ துவைதத்தை நீ எல்லா இடத்துலையும் பார்க்குறியா, நீ ஏதோ ஒரு இடத்துல வேறுபாடை பார்த்துட்டு எல்லாமே வேறுபாடு நீ சொல்கிற,
நான் அதே மாதிரி ஒரு இடத்துல சைதன்யத்தை பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். குடத்தை பார்த்தா கூட நீங்கள் எந்த ஒரு பகுதியை பார்த்தாலும், ஒரு பகுதியை பார்த்தா இன்னொரு பகுதியை பார்க்க முடியாது. இந்த இதை எடுத்துக்கங்க, ஃபோன் எடுத்துங்க, இந்த சைடு பார்க்குறேன், அந்த சைடு எனக்கு தெரியுமா, அந்த சைடு பார்த்தா இந்த சைடு தெரியும், சரி இப்படி பார்த்தா அங்கிட்ட தெரியாது, முழுமையாக என்றைக்குமே பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற பொழுது நீ எப்படி சொல்கிற, அது மாதிரி நான் சொல்கிறேன்னு சொல்கிற பதில் கிடையாது. இது அவனை திருப்பி நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுக்காக அவர் அந்த மாதிரி சொன்னார். ஒரே சூரியனத்தையும் பல இடத்துல பார்க்குறோம், அது வேறு இது வேறுன்னு சொல்ல முடியுமா? எங்கே பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணோம், சூரியன் எங்கே பார்த்தாலும் ஒரு சூரியன் நிச்சயம் பண்ணுறோமா இல்லையா? இல்லை நான் திண்டுக்கல்லில் ஒரு சூரியனை பார்த்தேன், டெல்லியில் ஒரு சூரியனை பார்த்தேன்னு சொல்ல முடியுமில்ல. அமெரிக்காவுக்கு போனால் இங்கேருந்து போகிறோம், 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், அங்கே போனால் அங்கேயும் சூரியன் இருக்குது, பகல் நைட்டே இல்லாமல் இரவே ஆகாமல் கூட பார்க்க முடியுது. அப்போ அது வேறு சூரியன் நம்ம சொல்ல முடியுமா? ஒரு இடத்துல பார்க்குறத வச்சு சயின்ஸை வச்சு நம்ம யோகம் பண்ணி ஒன்று தான் இருக்குதுன்னு சொல்கிறேன். சரி இதை விட்டுருவோம். இங்கேருந்து சந்திரனுக்கு போகிறோம், அங்கே வேறு சூரியனாக தெரியும். செவ்வாய்க்கு போகிறோம், அங்கே வேறு சூரியனாக தெரியும். இங்கே பார்க்குற சூரியன் தான் அங்கேயும் தெரியுது. பல பேர்கிட்ட சைத்தன்யம் வெளிப்பட்டாலும் இருக்கிறது ஒரே சைத்தன்யம் தான். அதை வச்சு நானே நிச்சயம் பண்ணுகின்றேன் அப்படின்னு சொல்லி உன் லாஜிக்கவே நான் பயன்படுத்தி சொல்கிறேன்ப்பான்னு சொன்னார். அப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான், துவைதம் வந்துச்சுனாலே அத்வைதங்கிறத இருக்காது, இருமை தான் கண்ணுக்கு தெரியும், அத்வைதம்லாம் தெரியவே தெரியாது. நீ அத்வைதமும் வச்சுட்டு போ, நான் பல வச்சுருக்கேன் துவைதம், அதில் ஒன்றா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சொல்லும் அத்வைதம் எங்களுக்குள் ஒரு பகுதி தானுங்கிறான். அதே நேரத்தில் இவர் என்ன சொல்கிறார், ஓ லாஜிக்கை பயன்படுத்தி நான் அத்வைதத்தை நிரூபிக்கிறேங்கிற, அதெல்லாம் சமமாக அப்படிலாம் நிரூபிக்க முடியாது, 2 சமமாகலாம் ஆகாது. அத்வைதம்னா உள்ள இருந்துட்டு போட்டுமே உழுத, துவைதம் அத்வைதம் இல்லாமல் போயிடும் அவன் சொன்னான். உடனே இவர் என்ன சொன்னார்னா, பரம சித்தாந்தத்துக்கு வந்தார். இங்கே தான் என்ன சொன்னார்னா, துவைதம் வந்தால் அத்வைதம் போய்விடும்னு சொல்கிற, நாங்கள் துவைதம் இருக்கும்போதே அத்வைதத்தை நிரூபிக்கிறோம், அத்வைதத்தை விளக்கிட்டு நிரூபிக்கிறது இல்லை. அத்வைதம் போன பிறகு துவைதத்தை நிரூபிக்கிறது இல்லை. இப்போ இந்த உலகமெல்லாம் சிருஷ்டி லயமாகிடுது, லயமான எல்லாம் ஒன்றாகி போய் அழிஞ்சு கம்ப்ளீட்டாக எல்லாம் பகவான் படைச்சி உள்ளே கொண்டு போயிடுறார். அப்போ அத்வைதம், படைக்கும்போது துவைதம், இப்போ துவைதமாக தான் இருக்கும். சிருஷ்டி லயம்பாகும்போது அத்வைதமாக ஆகிரும், அப்படியெல்லாம் சொல்கிறதில்ல. இருக்கும்போதே துவைதம் இருக்கும்போதே அத்வைதத்தை நாங்கள் சொல்கிறோம். எந்த அடிப்படையில் சொல்கிறோம்னு சொன்னால், அது சொன்னார், துவைதம் மாயாமயமாக இருக்குது, அத்வைதம் இந்த மாயாமயத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த சத்தியத்துவம் பொய்யான சத்தியமாக இருக்குது. இந்த பொய்யான சத்தியத்தை நீக்கிட்டேன்னா இந்த அத்வைதமான உண்மையான சத்தியம் மட்டும் எஞ்சி இருக்குன்னு சொல்லி நம்ம 3 சத்தியம் பார்த்தோம் போன கிளாஸில். ஒன்று வியவகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம்னு பார்த்தோம். 3மே ஒரு நேரத்தில் உண்மையாக தான் இருக்குது. கனவு காங்கும் பொழுது கனவுங்கிறது கனவு கண்டுக்கிட்டு இருக்கவனுக்கு உண்மையாகத்தே இருக்குது, விழிக்கிறது வரைக்கும் அது பொய் இல்லை அவனுக்கு. அவனை பொறுத்தவரையில் விழிச்சாத்தேன் பொய்ய ஒழிய கனவு கண்டுக்கிட்டு இருக்கணும் ஒரு சத்தியம்தான். ஆனால் நம்மளுக்கு அது சத்தியம் கிடையாது. யார் கனவு காண்றானோ அவனுக்கு மட்டும் கனவு காண்கிற நேரத்தில் மட்டும் சத்தியம். அதுக்கு பேர் பிராதிபாசிக சத்தியம். அது ரொம்ப கீழான சத்தியம். இடைப்பட்ட சத்தியம் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் உண்மையாக தெரியுது. இந்த சத்தியம் எல்லாருக்கும் உண்மையாக தெரியுது. இதுக்கு பேர் வியவகாரிக சத்தியம். விவகாரத்தில் சத்தியமாக இருக்குது. சரி, இந்த சத்தியம் நீ நிலைக்கு நிற்கிதுன்னா கொஞ்ச நேரத்தில் ஓடி போயிடும். எத்தனை பேர் இருந்திருக்காங்க இந்த உலகத்தில், எத்தனை விஷயம் இருந்திருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அழிவு வர்றதா பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த வகுப்பு சத்தியமாக பொய்யான்னு சொன்னால் சத்தியம்னு சொல்ல முடியாதுன்னா கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு போயிடுவேன். 1 ஹவர் கழிச்சு இந்த வகுப்பு இருக்காது. 1 ஹவர் கழிச்சு இருக்குமா அந்த வகுப்பு? இருக்காது. அப்போ ஒவ்வொரு செகண்டும் போய்கிட்டே இருக்குது. ஆனால் விவகாரத்தில் இருக்குது, உண்மை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால் இதுக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை. இதுக்கு ஆதாரமான தத்துவம் அந்த உணர்வு தத்துவம், என்னுள் இருக்கக்கூடிய உணர்வு தத்துவம், தூக்கத்திலையும் சரி, மயக்கத்திலையும் சரி, விழிப்புலையும் சரி, கனவுலையும் சரி, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த தத்துவம் பாரமார்த்திக சத்தியம், வந்து போகக்கூடிய சத்தியம் அல்ல. இந்த மாதிரி 3 சத்திய பேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பாரமார்த்திக சத்தியத்தின் அடிப்படையில் வியாபாரிக சத்தியம் இருக்கும் பொழுதே பாரமார்த்திக சத்தியத்தை அறிவில் உணர்கிறோங்கிறார்.
மரத்தால் செய்யப்பட்ட யானையை பார்த்து கொண்டிருக்கும் போதே யானையை அழித்துவிட்டு நாங்கள் மரத்தை பார்க்கவில்லை. யானை இருக்கும் பொழுதே இது மரம்தான் என்று பார்க்கின்றோம். நகைக்கடைக்கு போய்கிட்டு தங்க வியாபாரி என்ன பண்ணுவான்னு சொன்னால், அந்த கடையை விலைக்கு வாங்கணும்னு சொன்னால் டிசைன் எல்லாம் பார்க்க மாட்டான். அத்தனை நகையும் காட்சிக்கு பலவாறாக தெரிந்து கொண்டு இருக்கும் பொழுது இவை அனைத்தும் தங்கம் என்ற அறிவோடு பார்ப்பான். நகையை அழிச்சிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அவனுக்கு. அவனுக்கு எல்லாமே என்னவா தெரியும்? தங்கமாகத்தான் தெரியும். அப்படி இதெல்லாம் அந்த நகையெல்லாம் வந்து போகிறது, மரத்தில் செஞ்ச பொம்மைகள்லாம் வந்து போகிறது, ஆதார தத்துவம் எதுவோ அதுவே உண்மையாக இருப்பது, அதுவே அத்வைதம். மிஞ்சி இருப்பது எது? நீங்கள் எத்தனை தடவை அழிச்சுக்கங்க, செயின் அழிச்சுக்கிடலாம், வளையல் அழிச்சுக்கிடலாம், மோதிரத்தை அழிச்சுக்கிடலாம், எஞ்சி என்ன அழிச்சாலும் எஞ்சி என்ன எது எஞ்சி இருக்கும்? தங்கம் தான் இருக்கும். அது மாதிரி இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அழிந்தாலும் எத்தனை இப்போ இருக்க பிரம்மா எத்தப்போ 51வது பிரம்மாங்கிறாங்க. ஒரு பிரம்மாவுக்கு ஆயிலே எத்தனை, அவருக்கு ஒரு நாள் பகல் எல்லாத்தையும் அழிச்சிருவாராம். பகல் முடிஞ்ச உடனே புதுசாக தான் பிற எல்லாத்தையும் உண்டாக்குவாரான், உலகத்தையே உண்டாக்குவாரான். அப்படின்னா இப்போ எப்படி இருக்கு? அப்போ வந்துட்டு போய்கிட்டே இருக்கு. ஆனால் அவர் நிலையாக இருப்பார். அவருக்கு ஆதாரம் அது பிரம்மாவும் மாறிடுறாரு. பிரம்மாவுக்கு ஒரு ஆயுள் சொல்கிறாங்க. அவருக்கு ஆதாரமான தத்துவம் அந்த பரம்பொருள் தத்துவம் மாறுவது இல்லை. அது பாரமார்த்திக சத்தியம். எல்லாம் இருக்கும் பொழுதே இவையெல்லாம் வந்து போகக்கூடியவை அப்படிங்கிற அறிவோடு அந்த சத்தியத்தை பார்ப்பது தான் நம்மளுடைய நோக்கம் சொல்லி இது ஒரு முக்கியமான கருத்து கடைசியில் சொன்னார். இது 245 முடிச்சுட்டு இப்போ 246 என்ன சொல்கிறாருன்னா, இந்த எஞ்சி இருப்பதுன்னு சொல்லிட்டார். எல்லாத்தையும் நீக்கி பார்த்துட்டேன்னா கடைசியாக எஞ்சி இருக்குதுன்னு ஆதாரமான அந்த தத்துவம் மட்டும்தான். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே அவன் பூர்வபட்சி கடைசியில் என்ன பண்ணிட்டான்? நம்ம கருத்துக்கு வந்துட்டான். வந்துட்டு இந்த கிளாஸுக்கு வர்றவங்கள என்னெல்லாம் கேள்வி கேட்போமோ அதெல்லாம் கேட்க போகிறான். நம்ம மனசில் எப்படியெல்லாம் சந்தேகம் வருமோ அதெல்லாம் கேட்க போகிறான். அடுத்த சுலோகத்தில் இந்த சுலோகத்தில் என்னென்னா, ஜகத்தை நீக்கி அத்வைதத்தை மட்டும் நீ மிஞ்சும்படி செய்ய வேண்டும் ஒரு உபதேசம் பண்ணுறார். இந்த ஜகத்தை எல்லாம் உண்மையில் இல்லை, தோற்றத்திற்கு இருக்குது, விவகாரத்திற்கு இருக்குன்னு சொல்லி நீ புரிந்து கொள்ள வேண்டும். மித்யா என்று புரிந்து கொண்டு அதை நீ உறுதிப்படுத்தி கொள்ளுங்கிறார். நீ அந்த கருத்தை உறுதிப்படுத்தி கொள்ளும். எல்லாவற்றையும் அத்வைதமான சத்தியமான அந்த சைதன்ய தத்துவத்திடம் ஒடுக்கிவிட வேண்டும் அறிவினால் அப்படின்னு சொல்லி இங்கே உபதேசம் பண்ணுறார். அதனால் அந்த முதல்ல அந்த ஜகத் என்னங்கிறத சொல்கிறாரு. இந்த ஜகத் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி முதல் வரியில் பார்த்தீங்கன்னா, அச்சிந்திய ரச்சனா ரூபம் மாயா ஏவ சகலம் ஜகத்து அப்படிங்கிறார். அச்சிந்திய ரச்சனா ரூபம், அச்சிந்திய ரச்சனா ரூபம் அதாவது நமது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ரூபமாக அமைக்கப்பட்டுள்ள, ரசனான அமைக்கப்பட்டுள்ள நம் கண் முன்னால் தெரிகின்ற இந்த ரூபம் மாயா ஏவ சகலம் ஜகத்து, இந்த அனைத்து உலகமுமே எப்படிப்பட்டதுங்கிறார்னா நமது கற்பனைக்கு அப்பாற்பட்டதுங்கிறார். அச்சிந்தியா அப்படிங்கிறார். ரசனா அப்படி அமைக்கப்பட்ட ரூபம் வடிவம். நீங்கள் இந்த உலகத்தை நம்ம கற்பனையே பண்ண முடியாது. அன்றைக்கி சார் கூட ஒன்று சொன்னார், எவ்வளோ பிரபஞ்சம் கேலக்சியில் எவ்வளோ நட்சத்திரம் இருக்குதுன்னு கேட்டால் 1 போட்டு 11 சைவரா? இன்னும் நம்ம கேலக்சியில் 1 போட்டு 11 சைவர் போட்டோம்னா அவ்வளோ நட்சத்திரம் இருக்கான். எவ்வளோ கேலக்சி இருக்குன்னா 1 போட்டு 11 சைவர் போட்டு அவ்வளோ கேலக்சி இருக்கான். நம்ம சூரியனுங்கிறது ஒரு சின்ன நட்சத்திரம். அந்த 1 போட்டு 11 சைவருக்குள்ளே உள்ள ஒரு நட்சத்திரம், அதுக்குள்ளே இத்தனை கிரகம், அந்த கிரகத்துக்குள்ளே பூமி உத்துணும் உண்டு, அதுக்குள்ளே நாம் இருக்கோம். இதில் கர்மா வேணை அத்தனை எல்லாம் லொட்டு லோசுக்கு எல்லாம் சொல்கிறோம். எல்லாம் கற்பனைக்கே அப்பாற்பட்டதுங்க இந்த உலகம். அப்படி இருக்குங்கிறார். அப்போ ரசனா ரூபம் அப்படி இந்த அகில உலகம் ஜகலம் ஜகத்து அனைத்து உலகமும் மாயை தான், கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாயை தான். வாயால் விவரிக்க முடியாத அளவுக்கு இந்த பொய்யான உலகமும் இருக்கிறது, இந்த பொய்யான பிரபஞ்சமும் இருக்கிறது. இந்த உலகம் அப்படித்தான் அமைக்கப்பட்டுள்ளது, ஒன்றால் இப்படித்தான் சொல்ல முடியாது, அப்படி அமைக்கப்பட்டுள்ளது. வாயினாலும் விளக்க முடியாது, கற்பனைக்கும் எட்டாதபடி இருக்கிறது.
ஒரு கட்டடம் எப்படி அமைச்சிருக்குன்னு சொல்லிட முடியும். நம்ம இந்த கட்டடம் எப்படி அமைச்சிருக்குன்னு சொல்ல முடியும். இந்த காரண காரியம் கர்மா தியரி இதெல்லாம் ஓரளவுக்கு தான் பேச முடியும். ஒரு 2-3 கர்மா தியரில் ஒரு 3 ஜென்மம் 4 அப்படி பேசலாம். அது பிறகு அங்கே பேச முடியாது, பதிலே கிடைக்காதுங்க, சிந்திக்கவே முடியாது. எதுவும் விளக்க முடியாது, எதுவும் தெரியாது. நம்மளை எப்படி புரிஞ்சு இப்போல்லாம் எதுக்கு படிக்கணும் இது அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கிறது தான் படிக்கிறோம். இப்படி இருக்குது, இதை விளக்க முடியாது, தெரிஞ்சுக்கிற முடியாதுன்னு தான் படிக்கிறோம். சயின்ஸில் எங்கே போனாலும் அங்கே முடிவே இருக்காது. வேதாந்தத்தில் தான் அதுக்கு இது இல்லை, விளக்க முடியாதுங்கிறத விளக்கி புரிஞ்சுக்கிடுவோம், அறிய முடியாதுங்கிறத அறிஞ்சிக்கிடுவோம். நம்ம அது பிரம்மனை அறிய முடியாதுன்னு சொல்கிறது நானாக இருக்கிறேன், அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அது இது பொய்யா இருக்கிறதுனால இது அறிய முடியாதபடி விளக்க முடியாத ஒரு விசித்திரமான ஒரு தத்துவமாக இருக்கிறது. பொய், அதை போய் என்னத்தை போய் நீ பேச போகிற அப்படிங்கிறதுலேயும் சொல்லுவாங்க. அப்போ தான் அதான் ஒரு அன்றைக்கி கூட சொன்ன ஒரு ஞானி என்ன சொன்னார், சொன்னேன் அந்த உதாரணம் கூட. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் எனக்கு எல்லாம் தெரியும்னு எல்லோரும் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னாராம். அவர் எல்லா ஆராய்ச்சி பண்ணி படித்து முடிச்சுட்டு எனக்கு எதுவுமே தெரியாது முடிவு பண்ணிட்டாரான் இந்த உலகத்தை பற்றி. அப்போ தான் அவருக்கு எல்லாம் தெரியும்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்களாம். எப்படி இருக்குது? ஒரு சினிமா பாட்டுக்கு தெரியுமா, சந்திரபாபு பாட்டு, ஒன்றுமே புரியலை உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குது, கண்ணிலே கண்டதும் கனவாய் தோணுது, காதிலே கேட்டதும் கதையாய் ஆனது. சொல்கிற பாருங்கள், இது சாதாரண படத்தில் எப்படி இருக்கட்டும், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே புரியலை உலகத்து இந்த சுலோகத்துக்கு கரெக்டான அர்த்தம். ஒன்றுமே புரியலை உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குது. அவர் இப்படித்தானே சொல்லியிருக்காரு. கண்ணிலே கண்டதும் கனவாய் தோணுது, காதிலே கேட்டதும் கதை போல் ஆனது. அடுத்த வார்த்தை பாருங்கள், என்னான்னு தெரியலை சொன்னாலும் விளங்கிலே, என்னை போல ஏமாளி எவரும் இல்லை. துவைதத்தை சத்தியம் நினைக்கிற ஏமாளி எவருமே அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை உண்மை நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளை போல் ஏமாளி உலகத்தில் யாருமே இல்லை. இந்த சினிமா பாட்டு கரெக்டாக அதுக்கு சூட் ஆகுது. அருமையான வரிகள் தான். அது படத்தில் எதுனா கருத்துக்கு வந்திருக்குன்னு தெரியலை, ஆனால் அந்த பாட்டை மட்டும் கேட்டிருக்கேன், பார்த்தா அப்படியே ஒரு பொருந்துதுங்க. கர்மா தியரியை பற்றியும் உலகத்தை பற்றியும் ரொம்ப தூரத்துக்கு ஆராய்ச்சி பண்ணால் அங்கே ஃபுல் ஸ்டாப் அங்கே முடியாது, கேள்விக்கு மேலே பதில் கிடைக்காது. நான் சஞ்சித கர்மம், ஆகாமி கர்மம், பிராரப்த கர்மம் எல்லாம் கண் துடைக்கிற வேலை தான். என்ன சாமி இவ்வளோ தூரம் விலைக்கு போட்டு கடையில் கண் துடைக்கிறதுன்னு சொல்கிறாங்கன்னா, தத்துவத்துக்குள்ளே அப்படித்தான். அவங்களாம் படிக்கணும், தெரிஞ்சுக்கிறணும், புரிஞ்சுக்கிறணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு மேலே அங்கே பொய்யாக ஆகிவிடுகின்றது. நிகழ்வுகள், கர்மம், பாபம், புண்ணியம் இதெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லணும், நல்லா வசதியாக போச்சு, நம்ம என்ன வேணாலும் பண்ணிவிட்டு எப்படி வேணாலும் இருக்கலான்ட்டு போயிடுவான். கர்மா தியரியே பொய்யின்ட்டான். ஒரு சாதாரண ஒரு நாஸ்திகன்ட்ட சொன்னேன் என்ன பண்ணுவான், நாங்களும் அதை தானப்பா சொல்கிறோம், எப்படி வேணாலும் வாழுன்னு. இது அப்படி இல்லை. நம்ம அந்த நிலைக்கு வரும் பொழுது இதுக்கு மேலே சிந்திக்க முடியலை. ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம் செஞ்சு சொல்கிறான். அதான் ஒரு அளவுக்கு தான். வேதாந்தத்துக்குள்ளே உள்ளே போய் டீப்பாக போயாச்சுன்னா அங்கே மௌனத்தை தவிர ஒன்றுமே வழியே இல்லை. இந்த கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைக்கின்றார், எப்படி நடத்தி கொண்டு போகின்றார் என்பதையெல்லாம் கற்பனையும் பண்ண முடியாது, வாயிலையும் சொல்ல முடியாது. ஏதோ மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அது தெரியும் போது என்ன ஒன்று விளக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு மேலே நம்மளால் லிமிட்டுக்கு போக முடியாது. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் அவரே பொய்யின்ட்டார் கடவுளே. பகவான் காண்ற கனவான் இந்த உலகமெல்லாம், நாம காண்ற கனவு மாதிரி அவன் காண்ற கனவுங்கிறாரு. அதனால் பிறகு நம்ம சிருஷ்டி கிரமமெல்லாம் சொல்லுவோம், ஆகாசம் வந்தது, ஆகாசத்து வாயு வந்தது, எல்லாம் பொய்யுங்கிறாரு. நம்ம முறையாக தத்துவபோதெல்லாம் படித்து எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருக்கோம், இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சுலாம். அப்படி தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் புரியவில்லை என்பதை நிச்சயம் செய்து கொள்ளுங்கிறார். இதை புரிஞ்சுக்கிற முடியாதுங்கிறத நீ நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். 2வது வரி கடைசி இதில் சொல்கிறாரு, அத்வைதே வஸ்துத்வம், அத்வைதத்தில் சத்தியத்துவம் எஞ்சி இருக்கட்டும், அத்வைதே வஸ்துத்வம் பரிசேஷியதாம், அத்வைதத்தில் சத்தியத்துவம் எஞ்சி இருக்கட்டும். இந்த உண்மை அத்வைதத்தில் மட்டும்தான் எஞ்சி இருக்கும், அது மட்டுமே சத்தியமாக இருக்கிறது.
நீ அனுபவிப்பது அனைத்தும் மித்தியா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே அப்படிங்கிறார். முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அத்வைதத்தை கொடு, விவகாரத்தில் வச்சுக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காத. இது என்ன பண்ணுறாருன்னா துவைதிக்கு உபதேசமாக சொல்கிறார். அதாவது அந்த புக்கிலே போட்டிருக்கேன், மரத்தால் செய்யப்பட்ட யானையில் யானை என்ற உருவத்தை நீக்கினால்தான் மரத்தை அறிய முடியும் என்பதில்லை. யானை தோன்றி கொண்டிருக்கும் போதே நாம் யானையை நீக்கிவிட்டு மரத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி நம்ம தங்கத்துலேயும் அப்படித்தான். ரெண்டுலேயுமே அந்த வடிவங்கள் இருக்கும் பொழுதே, இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கும் பொழுதே, எல்லா உறவுகளையும் பார்க்கும் பொழுதே, அத்தனை வடிவங்களையும் பார்க்கும் பொழுதே இது தோற்றம், இதற்கு ஆதாரமான பிரம்மன் ஒன்றே சத்தியம்தான் அப்படிங்கிற புத்தியை வச்சுக்கிறதுன்னு சொல்லி இங்கே முதல்ல அட்வைஸ் பண்ணுறார். அடுத்த அருமையான கேள்வி கேட்க போகிற, அடுத்து வரப்போது பார்ப்போம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். அச்சிந்திய ரச்சனா ரூபம் மாயைவ சகலம் ஜகத்து. அச்சிந்திய நமது கற்பனைக்கு அப்பாற்பட்டு, சிந்தனைக்கு அப்பாற்பட்டு, ரசனா ரூபம் அமைக்கப்பட்டிருக்கும் தன்மையுள்ள இந்த ரூபமான, இந்த வடிவமான சகலம் ஜகத்து, ஜகத் எல்லாமும் நமது கற்பனைக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டு அமைக்கப்பட்டிருக்கும் தன்மையான இந்த வடிவமான ஜகத் எல்லாமும் மாயா ஏவ. அந்த சகலம் ஜகத்துக்கு முன்னாடி மாயைவன் இருக்கு. மாயா ஏவ, மாயைதான். மாயைன்னு என்ன அர்த்தம்? உண்மையில் இல்லைன்னு அர்த்தம். மித்தியாதான், காட்சிக்கு இருக்கு, உண்மையிலே இல்லை, மாயைதான். இது நிச்சித்திய என்று நிச்சயம் செய்து, வஸ்துத்துவம், அடுத்த வார்த்தை வஸ்துத்துவம், சத்தியத்துவம், இதெல்லாம் பொய்யை நிச்சயம் பண்ணிட்டு உண்மைத்துவத்தை, சத்தியத்துவத்தை, வஸ்துத்துவம்னா சத்தியத்துவம், உண்மையை அத்வைதே, அத்வைதத்தில் பரிசேஷியதாம் எஞ்சி இருக்கட்டும். இந்த உண்மை எதில் எஞ்சி இருக்குமா? அத்வைதத்தில் மட்டும் எஞ்சி இருக்கட்டும். இந்த ஜகத் அனைத்தும் மாயை, மித்யா. இது எப்படி இருக்கிறது? ஜகத்து சிந்தனைக்கு எட்டாததாக இருக்கிறது, இது மாயை. இந்த கருத்தை நீ உறுதி செய்து கொண்டு பிறகு எஞ்சி இருக்கக்கூடியது சத்தியமாக இருக்கிறது, அத்வைதம் என்பதை நீ மனதில் நிச்சயம் செய்து கொள் அப்படிங்கிறார். அடுத்து 247. புனர்த்வைதஸ்ய வஸ்துத்வம் வாதி சேத்வம் ததா புனக பரிசீலய கோவாத்ர பிரயாசஸ்தேன தே வதக. புனர்த்வைதஸ்ய வஸ்துத்வம் வாதி சேதத்வம் ததா புனக பரிசீலய கோவாத்ர பிரயாசஸ்தேன தே வத. இந்த கருத்தை சொன்ன உடனே அந்த பூர்வபக்ஷி, அந்த துவைதியாகிய பூர்வபக்ஷினா நம்மளுக்கு எதிராக கேள்விகள் கேட்குறவன்னு அர்த்தம். நம்ம கருத்தை ஏற்றுக்கிட்டு அவருடைய அபிப்பிராயத்தை இங்கே சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வர்ற கணக்கு. இந்த கேள்வியும் அடுத்த கேட்குற கேள்வியும் பார்த்தா நம்ம மனசில் வர்ற கேள்வி தான். அவர் என்ன பண்ணுறார், என்னதான் வேதாந்தம் படித்தாலும் இந்த கேள்வி எல்லாத்துக்கும் வரும்னு நினச்சிட்டு வித்யாரண்யர் எல்லார் மனசையும் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கார். அவர் சாதாரண ஆள் இல்லை. அவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தையே நிறுவனவர், ஒரு மந்திரியாக இருந்தவர். அதனால் அவருக்கு எல்லார் மனசும் அத்துப்படி. அதனால தான் நம்ம மனசில் வர்ற சந்தேகத்தெல்லாம் சேர்த்து வச்சு இந்த ஸ்லோகத்துலேயும் அந்த ஸ்லோகத்துலையும் கேட்குறேன். என்ன கேட்குறான்னா, அதாவது அத்வைதம்தான் சத்தியம் என்று புரிந்தாலும் துவைதம்தான் சத்தியமாக மனசில் மீண்டும் மீண்டும் வந்துடுதே. இந்த புத்தி நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. புரியுது, கிளாஸில் எல்லாம் புரியுது, ஆனால் என்னது வரமாட்டேங்குதுன்னு கேட்குறான். அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு பதில் நீ மீண்டும் மீண்டும் விசாரம் பண்ண, அதில் நீ சலிக்க வேணாம், அதில் ஒன்றும் சிரமம் கிடையாதுன்னு ஒரு கருத்து சொல்கிறார். எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் சொன்ன அத்வைதம் உண்மைதான், துவைதம் உண்மை அல்ல என்பது எனக்கு புரிகிறதுங்கிறான். உண்மை தான். இப்போ கிளாஸில் கேட்கும்போது கரெக்டாக புரியுது. கிளாஸை விட்டு வெளியே தாண்டினோன்னா அப்படியே மாறி போயிடுது. அது மாதிரி அவன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுங்கிறான். ஆனாலும் அப்படின்னு முதல் வரியில் பார்த்தீங்கன்னா, முதல் பகுதி புனக
துவைதஸ்ய வஸ்துத்வம் பாதி. புனக மீண்டும் துவைதஸ்ய துவைதம்தான் வஸ்துத்வம் சத்தியம் என்று என் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் வந்துடுதே. நல்லா புரியுது, இதை தான் இருக்க முடியும்னு அறிவில் சொல்லுது. ஆனால் வெளியே வந்தவுடனே இதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுதே ஒழிய அதெல்லாம் மூளைக்குள்ளே போய் வேலை செய்ய மாட்டேங்குங்கிறான். அது போய் ஒன்றும் பெருசாக ஒன்று புரிஞ்சாலும் கூட வேலை செய்யலை என்ற நிலை உனக்கு வந்தால் உனக்கு அப்படி வந்துச்சுன்னா நீ அப்படி கேட்டேன்னு சொன்னால் இவராக அந்த கேள்வியை உருவாக்குறார். அப்படி இருக்குல்ல, உண்மைதானே. வேதாந்த தத்துவம் புரிஞ்சாலும் கூட புரியுது. பிறகு போனால் துவைதத்துலேருந்து நம்மளுக்கு சத்தியத்துவம் வருது. அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அதுதான் உண்மைன்னு தோண வைக்கிறதே ஒளி அத்வைதம் உண்மைங்கிறது மறந்து போயிடுது, விவகாரத்துக்கு வர மாட்டேங்குது. அப்படி உனக்கு வந்தால் ஒன்று வந்துடுதா இல்லையா? கிளாஸ் முடிக்கும்போது கேட்கும்போது நல்லாத்தே இருக்குது, புரிகிறவங்களுக்கு. புரியாதவங்களுக்கு கிளாஸ் கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும், அது வேறு விஷயம். ஏன்னா புரிஞ்சுன்னா கிளாஸ் நல்லா இருக்கும், புரியலைன்னு இங்கேயும் கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் வெளியே போன உடனே என்ன வந்துடுது, இது விட்டு போட்டு விவகாரத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறது, நீ சலிப்பில் கேட்டேன்னா, சலிச்சு போய் இப்படிலாம் இருக்கேன்னு கேட்டேன்னு சொன்னால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதுக்கு அதாவது வெளியே போனால் யாராவது திட்டினாலோ அல்லது கஷ்டத்தை கொடுத்தாலோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலோ இவை அனைத்தும் சத்தியம் இல்லை, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு புரியுது. ஆனால் கொடுத்துட்றேன். அப்படி தானே பண்ணுறோம். என்ன வேதாந்தம் படத்தில் யாராவது திட்டினா சும்மா இருக்க முடியுதா? கோபம் பொத்துக்கிட்டு வருதில்ல, எல்லாம் வரத்தையும் செய்யும். ஞானிகள் நிறைய பேர் பண்ணுறான்னு சொன்னேன். இல்லை சங்கராச்சாரியார் கூட கோபப்பட்டார்னு சொன்னேன், கிளாஸ் சொன்னா அந்தரியோகத்தில் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் அடுத்த நிமிஷம் மாற்றிக்கிட்டார் அவர். அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறேனே, என்ன செய்வதுன்னு கேட்டால் இது எல்லாம் வேதாந்தம் படிக்கிற மாணவர்களுக்கு வர சந்தேகம்தான். நம்ம மனசில் அவர் அழகாக படம் பிடிச்சி கண்டுபிடிச்சி வச்சுருக்கார் வித்யாரண்யர். அதனால் அழகாக கேட்குறாரு அவர். அதுக்கு முதல் வரையில் கடைசி வார்த்தை ததாத்வம். அப்பொழுது நீ என்ன செய்யணும்னு சொல்கிறார். புனக பரிசீலையக, மீண்டும் விசாரத்தில் ஈடுபடு. என்ன பண்ண சொல்கிறாரு, மீண்டும் மீண்டும் இந்த விசாரத்தில் ஈடுபடு. அதாவது மீண்டும் மீண்டும் துவைதம் பொய் அத்வைதம் சத்தியம் என்ற கருத்தை திருப்பி திருப்பி நீயே விசாரம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நிதித்தியாசனம் என்ற சாதனையை செய். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, விபரீத பாவனை போகாதுன்னு சொன்னோம். எத்தனையோ ஜென்மாந்தரங்களில் விபரீத பாவனை இருக்குன்னு சொல்லி இந்த அந்தர்யோகத்துலேயும் சொன்னேன். அதை நிதித்தியாசனம் பண்ணும் பொழுது பழைய வாசனை போகாதுன்னு சொல்லி, அப்படி வரும் பொழுது இதை நீ செய்யுங்கிறார். அதுக்கு என்ன ரெண்டாவது இல்லை அடுத்த வார்த்தை சொல்லுது, தேன தே, அதாவது கக வா அத்திர பிரயாசக தேனத்தே வத. தேனத்தேன்னா உனக்கு அந்த விசாரத்தை செய்வதனால் இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் கக வா என்ன கஷ்டம் வத சொல். இந்த விசாரத்தை செய்கிறதுல உனக்கு கஷ்டமே இல்லைன்னு ஒரு அருமையான கருத்து சொல்கிறார். இந்த விஷயத்தை மீண்டும் சிந்திக்கிறதுலையோ இதை பண்ணுறதுலையோ உனக்கு கஷ்டம் இல்லைங்கிறார். அதாவது என்ன, மீண்டும் மீண்டும் விசாரம் செய்ய சொல்கிறீங்கன்னு முகத்தை சுளிக்கலாம். அதோட புரிஞ்சு வச்சு திருப்பி திருப்பி கிளாஸுக்கு வர சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முகத்தில் ஒரு சுளிப்பு வரலாங்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதனால் உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்குறாரு. வீட்டில் குழந்தைய சரியாக படிக்கலை, நாம் என்ன சொல்லுவோம், திரும்ப திரும்ப நீ படின்னு சொல்லுவோம். அது மறந்து விட்டால் என்ன சொல்லுவோம், இம்போசிஷன் எழுதுன்னு சொல்லுவோம். 10 தடவை எழுதுன்னு என்ன ஆகும், திருப்பி ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த விஷயத்துக்கே அப்படி அது சலிப்பு வரும். ஏன்னா அது படிக்கிறது கஷ்டமாக இருக்கும், அது எழுதுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த விஷயம் அப்படிப்பட்ட விஷயம். அதுக்கு திருப்பி திருப்பி படிக்க சொல்லும்போது கஷ்டம் இருக்கும். ஆனால் திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது அது மனசில் என்னாகும், பதிவாயிரும். அது மாறாது. இந்த வேத பாராயணம்ல எப்படி என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டாச்சுன்னா அதை ஒரு நாளைக்கு 10 தடவை சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் எப்படி ஒரு நாளைக்கு 10 தடவை சொல்லி விட்டுருவாங்க. 2வது நாள் அதே மாதிரி 10 தடவை சொல்கிறது. 3வது நாள் 10 நாள் 10 தடவை சொல்லி முடிச்சாச்சுன்னா அது ஜென்மத்திலையும் மறக்காதான். என்னை சாமி சன்னியாசம் கொடுக்கும்போது துறவரவியலமையை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாத்தான் சன்னியாசம் கொடுப்பேன்னாரு. நான் எங்கிட்ட ஒப்பிக்கிறது, வயசு 50 வயசுக்கு மேலே போய் எங்கிட்ட மனப்பாடம் பண்ணுறது. அவர் சொல்கிறபடி பார்த்தேன். ஒரு 15 நாள் அப்படி சொன்னப்பறம் மனப்பாடம் ஆயிடுச்சு.
ஆனால் இதே சின்ன வயசில் பண்ணி என்றைக்கு மறக்காது, இப்போ திருப்பி மறந்து போகுது. இந்த வயசான பிறகு பண்ணுறதெல்லாம் மறந்துடும். அதனால சின்ன வயசில் சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிற, திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் இதை சிந்தித்தால் உனக்கு சிந்திக்கும் பொழுது என்னாகும்னா இது திருப்பி ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனால் அப்படி மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறதுல உனக்கு என்ன சிரமம் இருக்குதுன்னு சொல்கிறார். இதனால் உனக்கு என்ன கஷ்டம் இருக்குதுன்னு சொல்கிறார். அது அடுத்த சூரத்தில் அழகாக விளக்க போகிறார். அதை இது உனக்கு சிரமம் கிடையாது, மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறதுல உனக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறார். மற்றதை நீ மீண்டும் மீண்டும் செஞ்சேன்னா கஷ்டம், இதை மீண்டும் மீண்டும் செஞ்சால் உனக்கு எப்படிப்பட்ட சந்தோஷம்னு சொல்ல போகிறார். அதை பின்னாடி சொல்ல போகிறாருங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியலைன்னா அந்த இதுலேயே திருப்பி திருப்பி ஆராய்ச்சி பண்ணாதான் புரியும். இப்போ கண்ணு ஒருத்தருக்கு சரியாக தெரியலை, நான் காதை பயன்படுத்தினேன்னா என் கண்ணு சரியானு காதை பயன்படுத்த முடியுமா? ஒன்று கண்ணை கசக்கி பார்க்கணும், இல்லை கண்ணை சரி பண்ணி பார்க்கணும், இல்லை கண்ணை கண்ணாடி போட்டு பார்க்கணும். அது மாதிரி அத்வைத தத்துவத்தை சொல்கிறது இந்த விசாரம்தான், இந்த ஞானத்தை கொடுக்கறது விசாரம்தான். அப்போ அதை நீ என்ன பண்ணணும், அதில் கொஞ்சம் சரியாக உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலோ ஞாபகத்தில் இல்லாமல் போனாலோ அதைத்தே நீ என்ன பண்ணணும், மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். அந்த சாஸ்திர பிரமாணத்தை மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொருட்களைம்பாங்க. எல்லாம் புரிஞ்ச பிறகு அதை நிதித்தியாசனம் பண்ணி கொண்டு வர்றதுக்கு பொறுமை இல்லாமல் போய்கி வர்றது. அதாவது சிரவணம் மனனம் எல்லாம் கஷ்டப்பட்டு ஞானத்தை பெற்ற பின் நிதித்தியாசம் செய்வதில் உனக்கு என்ன கஷ்டங்கிறார். அது கஷ்டமே இல்லைங்கிறார். ஏன்னு சொன்னால் அவன் அடுத்து கேள்வி கேட்க போகிறான், நீங்கள் என்ன திருப்பி திருப்பி செய்ய சொல்கிறீங்க, எவ்வளோ நாளைக்கு தான் நான் பண்ணுறது அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் கேள்வி கேட்குறான். அதுக்கு அழகான ஒரு பதிலை வித்யாரண்யன்னு சொல்கிறேன். எவ்வளவு நாளைக்கு தான் நான் நிதித்தியாசனங்கிற சாதனையை பண்ணுறது, இந்த விஷயத்தை சிந்திக்கிறதுனா இந்த விஷயத்தை சிந்திக்கிறதே ஒரு அழகு, ஒரு ஆனந்தம்ங்க போகிறார். அது எப்படிலாம் சொல்ல போகிறார் அவர் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார். அதை அங்கே பார்க்கலாம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். புனர்த்வைதஸ்ய வஸ்துத்வம் பாதி புனக துவைதஸ்ய வஸ்துத்வம். புனகன்னா மீண்டும் மறுபடியும், துவைதஸ்ய துவைதத்தினுடைய வஸ்துத்துவம் சத்தியத்தன்மை பாதி சேத் தோன்றுகின்றதே வருகின்றதே எனக்கு ஏற்படுகின்றதே என்று நீ கேட்டால், என்னதான் அத்வைதத்தை புரிச்சாலும் கூட துவைதன்னே உண்மைங்கிறது எனக்கு மீண்டும் வந்துடுதே, அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு நீ கேட்டேன்னு சொன்னால், துவம் யதா துவம் ததா புனக, அதாவது துவம் ததா ததாத்வம் அப்பொழுது நீ புனக மீண்டும் மறுபடியும், கீழே ரெண்டாவது வரி, பரிசீலைய விசாரத்தில் ஈடுபடு. அப்படி நீ கேட்டேன்னு என்ன சொல்கிறார், மீண்டும் அந்த விசாரத்தை திருப்பி திருப்பி செய்யி, ஈடுபடு. கோ வாத்திர பிரயாசக தேனத்தே வதக. இந்த தேனத்தே, தேனன்னா அதனால், தேன்னா உனக்கு, அந்தப்படி விசாரம் செய்வதனால் உனக்கு, அத்திர கோ கோ வா அத்திர, அத்திரன்னா இந்த விஷயத்தில், கோ வா அப்படின்னா பிறகு பிரயாசத அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும். பிரயாசக கோ பிரயாசக கோவா பிரயாசக. என்ன கஷ்டம் இருக்க போகிறது உனக்கு, இந்த இப்படி விசாரம் பண்ணனா உனக்கு என்ன கஷ்டம் இருக்குது நீ சொல்லு அப்படின்னு சொல்லி, வதன்னா சொல்லுன்னு கேட்குறார். இங்கே என்ன சொல்கிறான் பூர்வபக்ஷி, அத்வைத விஷயத்தை புரிஞ்சிட்டேன், தனது ஆதங்கத்தை சொல்கிறான். புரிஞ்சாலும் கூட மனசில் துவைதான் மீண்டும் மீண்டும் வந்துடுதே, அதுக்கு சத்தியத்துவம் கொடுத்துட்றேனே, என்ன எரியாமல் இந்த உலக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றேன், இந்த விவகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றேன். அத்வைதம் புரியுது, வேதாந்தம் புரியுது, இது பொய்ன்னு புரியுது, அது உண்மைன்னு புரியுது, ஆனால் பொய்க்கு முக்கியத்துவம் நான் கொடுத்துட்றேனே அப்படிங்கும்போது அப்படித்தான் கொடுப்பேன். நீ மீண்டும் மீண்டும் அதுக்கு விசாரம் செய்யி, அதனால் உனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாதுப்பாங்கிறாரு. அதுக்கு அடுத்து அவன் என்ன பண்ணுறான், அடுத்து ஒரு கேள்வி கேட்க போகிறான். அந்த கேள்விக்கு ஒரு அழகான பதிலை சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 248. கியந்தம் காலமிதி சேத் கோதோ அயம் த்வைதைஷ்யதாம் அத்வைதே தூணாயுக்தோ அயம் சர்வாணார்த்த நிவாரணாத்
கியந்தம் காலமிதி சேத் கேதோ அயம் த்வைதத்யிஷ்யதாம் அத்வைதே தூணாயுக்தோ அயம் சர்வானார்த்த நிவாரணாத். சென்ற ஸ்லோகத்தில் அத்வைதம் புரிந்தாலும் மீண்டும் துவைதம் தெரிகிறதேன்னு கேள்வி கேட்டான். மீண்டும் மீண்டும் அத்வைதத்தை நீ ஆராய வேண்டும், விசாரம் செய்ய வேண்டும்னாரு. இங்கே அந்த ஆராய்ச்சியை எம்பிட்டு நாளைக்கு நான் செய்கிறது, எப்போத்தான் எனக்கு விமோச்சனம் கிடைக்கும்? கியந்தம் காலம், எத்தனை காலம் விசாரம் செய்வது? எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த உலகத்திலேன்னு ஒரு பாட்டு இருக்கு. எத்தனை காலம்தான் துவைதத்தில் ஏமாறுவது? நான் எவ்வளோ நாளைக்கு அந்த சாதனையை செஞ்சு துவைதத்திலிருந்து நீங்கிறது? அதாவது திருப்பி திருப்பி படிக்க சொல்கிறாரு. நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ அதையே படித்தோம்னா அதுக்கு ஃபெயில்னு அர்த்தம், அது அசிங்கம்னு அர்த்தம். அங்கே மீண்டும் படிக்க சொன்னால் என்ன அர்த்தம்? அசிங்கம்னு அர்த்தம். ஒருத்தனை கேட்பார், ஏதோ ஒரு பழைய சினிமா நினைக்கிறேன், SSLC தேர்ட் இயர் படிக்கிறேம்மா. சிவாஜி கணேசன் படம் தான் நினைக்கிறேன், பழைய படம், இந்த மோட்டார் சைக்கிள் ஏதோ ஒரு கேள்வி கேட்கும். என்ன படிக்கிறேன்னா SSLC தேர்ட், அப்போ வந்து SSLC அந்த காலத்தில் அது ஒரு வருஷம் தானே படிக்கணும். SSLC தேர்ட் இயர் படிக்கிறேம்மா, என்னமோ BA டிகிரி தேர்ட் இயர் படிக்கிறது மாதிரி. அது அசிங்கம். அப்படி மீண்டும் மீண்டும் படித்தோம்னா வடிவேலு கூட 5ஆம் கிளாஸ் 8 வருஷம் படிப்பான் ஒரு இடத்துல, தெரியுமா? ஒரு கிளாஸில் கேட்பான், கேள்வி கேட்பாங்க, 8 வருஷம் படிக்கிறேன் ஒன்றுமே தெரியாதுன்னு பதில் சொல்லுவான். அது கூட அது மாதிரி படிப்பில் அப்படி, இதில் அப்படி இல்லை. அது அசிங்கம், ஃபெயில். அது ஃபெயிலாகி திருப்பி திருப்பி படிக்கிறது. இங்கே கீத உபனிஷத் போன்ற வேதாந்த சாஸ்திரம்லாம் அப்படி இல்லை. மீண்டும் மீண்டும் சிந்தியுங்கள், ஆராயுங்கள் என்றால் எவ்வளவு நாள்? நிதித்தியாசனம் என்ற சாதனையை நான் எவ்வளவு நாள் தான் செய்வது? வித்யாரண்யர் ரொம்ப அழகாக சொல்கிறார், நீ வேதனையோட சலிப்போடலாம் அதை கேட்காதப்பா, இதில் ஒரு பெரிய ஆனந்தமே இருக்குது அப்படிங்கிறார். இதை செய்கிறதில்ல துக்கப்படுற விஷயத்தை தானே சலிப்பு வரும். வேதாந்தம் இப்போ வீட்டில் வந்து பெரியவங்க வீட்டில் ஏதோ அறிவுரை வேணும்னு சொல்கிறாங்க, அம்மாவே பிள்ளைக்கு சொல்லுது, 10 தடவை சும்மா நொய்ன்னு சொல்லாதம்மா, சொன்னதவே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவங்கள திட்டுறது. செய்கிறதும் இல்லை, செஞ்சுட்டு சொன்னாலும் பரவாயில்ல, செய்கிறதும் இல்லை. ஆனால் உபதேசம் பண்ணுறவங்கள திருப்பி திருப்பி சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் சலிப்பெல்லாம் துவைதத்தில் தான்ப்பா, அத்வைதத்தில் நீ மீண்டும் மீண்டும் பண்ணின்னா அது வந்து உனக்கு எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறேன், அது ஆனந்தமானதுங்கிறார். அதாவது இங்கே நாம் என்ன பண்ணுறோம், மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறது, நான் பூரணமானவன், நான் துக்கமற்றவன், நான் ஆனந்த ஸ்வரூபன், நான் மரணமற்றவன், என்னை யாராலும் அழிக்க முடியாது சொல்கிறாள். வீராவேசம் பேசுவேன், என்னை அழிச்சிட்டு பார்ப்போம், என்னை எவனாலும் அழிக்க முடியாது அப்படின்னு வீரமாக சொல்கிறாள். அதான் இங்கேயும் சொல்கிறோம். இதில் என்ன உனக்கு கஷ்டம் வருது? பூரணமானவன், நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன் உடனே சொல்கிறோம். அதை தியானம் பண்ண சொல்கிறோம். அதை தியானம் பண்ண சொல்ல. நான் பூரணமானவன், நிலையானவன், அழியாதவன், மாறாதவன், மரணமற்றவன், என்றும் இருப்பவன். இதில் இல்லை எனக்கு உனக்கு இதெல்லாம் மகிழ்வை தரக்கூடியதானே, உனக்கு கஷ்டத்தை கொடுக்க போகுதுங்கிறார். உண்மைதானே? அதாவது கண்ணதாசன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விவகாரத்தில் சரியாக இல்லை, ஆனால் தத்துவத்தில் தெளிவாக இருந்த கோப்பையிலே என் குடியிருப்புங்கிற பாட்டில் அழகாக ஒரு வரி சொல்கிறார். நான் என்ன சொல்வார்னா அதில், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைங்கிற ஒரு வார்த்தை அந்த பாடலில் படிக்கிறார். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இந்த வரியை பார்த்தா சின்ன மற்றவங்களை அகம்பாவத்தில் பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. அந்த பாடல் அவருடைய இயல்பெல்லாம் சொல்கிறார், கெட்ட இயல்பெல்லாம் கூட சொல்கிறார். சொல்லிவிட்டு நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைம்பார். எவ்வளோ ஆனந்தமாக சொல்கிறார். இதை நினைக்கிறதுக்கு உனக்கு என்னப்பா கஷ்டம்? தேன் சாப்பிட்டது மாதிரி இல்லையா இது? நீ தான் நிரந்தர முதல்வர்னு பொய்யா சொன்னாலே அவனுக்கு பூரிப்பாயிருது. என்ன வருங்கால முதல்வரேன்னு வராதால சொன்னாலும் அவனுக்கு சந்தோஷமாயிருது. பொய்யா சொல்லும் போது உண்மையாக சொல்கிறேன். நான் என்னை யாரும் அழிக்க முடியாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா ஆணவத்தை பாருங்கிறான். நம்ம உண்மையாக சொல்கிறேன், என்னை அழிக்க முடியாதுப்பா, என் உடம்பத்தை அழிப்பேன். எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்தை நீ வருஷம் முறை நினச்சிட்டு போ, நீத்தியாசனம் பண்ணிட்டு போ, உனக்கு அது கஷ்டங்கிறார். இதை நினைக்கிறதில்ல உனக்கு என்ன கஷ்டம்?
இது சந்தோஷமான விஷயந்தானே அப்படிங்கிறார். அத்வைதத்தில் நிதித்தியாசனம் என்ற தியானம் வேதனைக்குரிய விஷயம் அல்ல, மகிழ்வுக்குரிய விஷயம். துவைதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமகுண்டம் பண்ணால் கூட ஹோமகுண்டம் வேறு, எஜமானன் வேறு, ஹவிஷ் வேறு, எல்லாம் வேறு வேறு. நம்ம என்ன பண்ணுறோம், ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாக்னம்னு சொல்லி எல்லாத்தையும் பிரம்மன் ஆக்கிறோம். உண்ணலும் உணதே, உயிர்த்தலும் உணதே, உடல் உயிர் மனமெல்லாம் உணதே, எண்ணலும் உணதே, இச்சையும் உணதே, என் செயற் பயனெல்லாம் உணதே. அங்கே எல்லாம் பிரம்மன், உண்பதும் பிரம்மன், உணவும் பிரம்மன், வயிறும் பிரம்மன், சீரணிக்கிற சக்தியும் பிரம்மன். அப்போ எல்லாத்தையும் பிரம்மன் ஆக்கிட்டு போயிடுறோம். அங்கே எல்லாம் வேறு வேறு. அத்வைதத்தை நீ தியானம் பண்ணுவதில் உனக்கு மகிழ்வுக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. இப்போ நல்ல அறுசுவையான பசி பயங்கரமாக இருக்குது, அதுக்கு உணவு சமைக்கணும், அறுசுவையான உணவு சமைக்கணும். சமைக்கிறது கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? நிறைய வேலையெல்லாம் பார்க்கணும், சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குமா? பிறகு பசி நீங்கிறது கஷ்டமா? சாப்பிட்றதும் சுகம், பசி நீங்கிறதும் சுகம். சாப்பிட்றதுங்கிறது நிதித்தியாசனம் பண்ணுறது மாதிரி, பசி நீங்கிறதுங்கிறது மோட்சம் அடைகிறது மாதிரிங்கிறாரு. இதில் என்ன போன கஷ்டம் வருதுங்கிறாரு. சமைக்கிறது எப்படி? நம்ம முதல்ல சாதனை எல்லாம் பண்ணி அந்த சிரவண மனனத்துக்கு வர்றது வரைக்கும் சமைக்கிறது. சமைச்ச பிறகு புரிஞ்சிருச்சு, விஷயம் புரிஞ்சாச்சு, சாப்பிட்றான். நிதித்தியாசனம் சாப்பிட்றது. வயிறு பசியோடு இருக்கும்போது நிதித்தியாசன தியானம்ங்கிறது சாப்பிட்றது மாதிரிங்கிறாரு. சாப்பிட்றது சுகமாக தானே இருக்கும். அது அறுசுவை உணவை சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுலேயும் சுகம், அதனால் பசி நீங்குது, அதுவும் சுகம் தானே, அது மோட்சம் மாதிரிங்கிறார். இது ரெண்டுமே ஆனந்தம் தானே அப்படிங்கிறார். அதாவது உடலில் சரியில்லாதவனுக்கு மருந்து சாப்பிட்றது வேதனையாக இருக்கும், அந்த மருந்தே அறுசுவை உணவாக கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி இது அப்படிங்கிறார். அதாவது சாதன சஷ்டை செய்வதற்கு வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் மனசுக்கு, ஆனால் நிதித்தியாசனம் செய்வதற்கு கஷ்டமே இல்லை. இது ஆனந்தமான விஷயம். இனி வருஷம் பூரா நீ இந்த ஆனந்தத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கேப்ப சலிச்சுக்கிற, எவ்வளோ காலம்னு கேள்வியே கேட்காத, எப்போ முடியோ பண்ணிக்கிட்டே இது. ஏன்னா சிந்திக்க சிந்திக்க உனக்கு சுகந்தான் கிடைக்க போகுது. நீ சமைக்கணும்னா வேலை பார்க்கணும், செய்யணும், அழுத்து வேறு வேலைலாம் சிந்தி கஷ்டப்படணும் ஒரு வேலை செய்கிறதுன்னா. இது சிந்திக்கிறதே சந்தோஷமாக தான் அந்த விஷயத்தை சிந்திக்கும் போது எத்தனை காலம்னு எதுக்கு எவ்வளோ நாள் சிந்திக்கிற அவ்வளோ ஆனந்தம் தான் உனக்கு. அதில் நீ சலிச்சுக்கிறாதாக இந்த கேள்விக்கே இங்கே உனக்கு இடமே இல்லை அப்படிங்கிறார். இதெல்லாம் புரிஞ்சாச்சுன்னு இந்த வகுப்புக்கு வர்றதே ஆனந்தம் தான். வரும்போது வேணால் டிராஃபிக் ஜாமாக இருக்கலாம், கார் ரிப்பேராக போயிடலாம், கஷ்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு தலைவலி கூட வரலாம், உடம்பு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த புரிஞ்சாச்சுன்னா இந்த விஷயத்தை கேட்குறதே ஆனந்தம் தான்ங்கிறார். இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் கேட்பதே ஆனந்தம் தான். ஆனால் சில பேர் சொல்கிறது கஷ்டமாகவும் இருக்கும், தூக்கமெல்லாம் வரும் அது புரியலைன்னா. ஆனால் நல்லா புரிஞ்சாச்சுன்னா அல்வா சாப்பிட்டது மாதிரி தான் இது, மீண்டும் மீண்டும் கேட்க சொல்லும். அதாவது கிளாஸ் எல்லாம் நல்லா வேதாந்தம் டீப்பாக சிந்திக்கிற ஆளுகளுக்கு ரொம்ப சிந்திச்சு இதை புரிய ஆரம்பித்து உள்ளே போயிட்டோம்னா இவ்வளோ சீக்கிரம் வகுப்பு முடிஞ்சேன்னு கேட்போம். இல்லாட்டி என்ன ஒன்று, 1 மணி நேரம் நடத்துனது 1 வருஷம் போனது மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவோம். அது நடத்துகிறவங்களை பொறுத்து இருக்கு, ரெண்டுமே இருக்குது. அந்த விஷயமும் இருக்கணும், அது நடத்துகிற இதுவும் இருக்கணும். ஆனால் அந்த விஷயம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் எவ்வளவு ஒரு டல்லோ நடத்தினாலும் அந்த விஷயத்துக்குள்ளே போயிட்டோம்னா போகிறதே தெரியாதுன்னு. அப்படி இது இருக்க வேண்டும். ஏன்னா பொய்யா புகழ்ந்தாலே, நம்மளை புகழ்ந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷப்படுறோமா இல்லையா? பொய்யா புகழ்ந்தாலே சந்தோஷப்படுறான், இது உண்மையாக புகழுது, பிறகு ஏன் நீ கஷ்டப்படுதுங்கிறார். உண்மையாக புகழுது வேதாந்தம், அதை நம்ம தியானம் நினச்சி பார்க்குறதுல என்ன இருக்காங்க, இன்றைக்கி என்னை இப்படி புகழ்ந்தான்னு நினச்சி சந்தோஷப்படுவோம். அவர் என்னை இப்படியெல்லாம் புகழ்ந்தாருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சி படுறோமா இல்லையா? சாஸ்திரம் என்ன பண்ணியிருக்கு, நம்மளை பற்றி உண்மையாக புகழ்ந்துருக்கு, அதை நினச்சி பார்க்குறதுல என்ன கஷ்டங்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ண, இதில் தான் மனசு குளிரணும், பொய்யா புகழ்றதுல குளிரக்கூடாது. அதனால் இங்கே எவ்வளவு காலங்கிறதெல்லாம் கேனா அப்படிங்கிறார். அதனால் முதல் வரியில் முதல் பகுதியில் பாருங்கள், கியந்தம் காலம் இதி சேத், எவ்வளவு காலம் பரிசீலனை செய்வது என்றால், கேதோ அயம், அதான் அயம் கேதக, இந்த வருத்தமானது, இந்த சலிப்பானது அல்லது இந்த சங்கடமானது துவைத இஷ்யதாம், இதெல்லாம் துவைதத்தில் தான்ப்பா எவ்வளோ காலம் செய்கிறதுன்னு கேள்வியே. அத்வைதத்தில் இந்த கேள்விக்கே இடமே இல்லை. துவைதத்தில் இது இந்த வேலை எப்படி நாளைக்கு தான் செய்கிறது, எப்படி நாளைக்கு தான் அதை படிக்கிறது, எவ்வளவு நாளைக்கு தொழிலை பண்ணுறது,
எத்தனை நாளைக்கு உன் கூட கட்டி மாரடிக்கிறது சொல்கிறோமா இல்லையா? இதையும் சொல்லுவோம் வீட்டில், உன்னைய கட்டி எவ்வளோ நாளைக்கு நான் மாரடிக்கிறது அப்படிங்கிற சொல்கிறது உண்டு. இதெல்லாம் கர்மகாண்டத்தில் துவைதத்துலேருந்து இந்த சலிப்பு வருமே ஒழிய இதில் எவ்வளவு காலங்கிற சலிப்பே உனக்கு இடமே இல்லை அப்படிங்கிறார். இந்த கர்மகாண்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா சாதனை கஷ்டமாக இருக்கும். ஒரு ஹோமம் பண்ணுறது போய் பலனில் தான் நம்மளுக்கு பலனில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், இதை பண்ணால் சொர்க்கம் கிடைக்கும், இதை பண்ணால் செல்வம் கிடைக்கும், இதை பண்ணால் நம்மளுக்கு நிறைய ஆரோக்கியம் வரும். அந்த பலனை எதிர்பார்த்துட்டு கஷ்டத்தை கொஞ்சம் தாங்கிக்கிட்டு செய்வோம். பூஜைகள் எல்லாம் கூட பலனை எதிர்பார்க்க செய்வோம். அந்த சாதனை கஷ்டம்தான். ஆனால் கஷ்டமாக இருந்தால் அந்த பலனை நினச்சிக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக செய்வோம். இங்கே சாதனையே சந்தோஷம், சாதனையே கஷ்டம் இல்லை அப்படிங்கிறார் இங்கே. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, துவைத சாதனையில் உள்ள கஷ்டம் அத்வைத சாதனையில் இல்லை, அதுவும் நிதித்தியாசன சாதனையில் கட்டாயம் இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அத்வைதே தூண யுக்தக அயம், 2வது வரி முதல் பகுதி, அத்வைதத்திற்குள் இந்த வேதனை பொருந்தாது. நீ சலிச்சுக்கிற வேணாம், இதை நீ எவ்வளோ காலம் செய்கிறதுன்னு சலிச்சுக்கிறாத, இந்த சாதனையை நீ சந்தோஷமாக செய்யலாம். துவைத விஷயம் உலக விஷயத்தில் தான் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு செய்கிறது, என்றைக்கு முடியுது அப்படிலாம் சொல்கிறோமா இல்லைங்களா? அதெல்லாம் துவைதத்தில் விவகாரத்தில். அத்வைத விஷயத்தில் இது கிடையாது, இந்த வேதனை பொருந்தாது. அத்வைதம் என்ற லட்சியம் எவ்வளவு ஆனந்தமோ அவ்வளவு ஆனந்தம், அதற்கான பாதையும் அவ்வளவு ஆனந்தம். சாப்பிடுவது ஒரு ஆனந்தம், பசி நீங்குவது ஓர் ஆனந்தம். நிதித்தியாசனம் சாப்பிடுவது போல், பசி நீங்குவது மோட்சம் அடைவது போல், ரெண்டுமே ஆனந்தம் தானே. சாப்பிட்றதும் சந்தோஷம், சாப்பிட்டோன்னு பசி நீங்கிறதும் ஒரு சந்தோஷம். இது ரெண்டு இதில் கிடைக்குதுப்பா அத்வைதத்தில். நிதித்தியாசனம் என்ற சாதனை செய்கிறதுலே ஒரு ஆனந்தம். அதனால் மோட்சங்கிற அந்த பசி நீங்குதல்ங்கிற மோட்சமும் கிடைக்க போகுது உனக்கு, பிறவா நிலையும் அடைய போகிற. இதுக்கு மேலே உனக்கு என்ன சந்தோஷம் வேணும்? இதுக்கேன்னு சலிச்சுக்கிற எவ்வளோ நாள்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே இரு, படிச்சுக்கிட்டே இருங்கிறார். இப்படி ஆள் சேர்க்குறீங்களா சாமி கிளாஸுக்கு அப்படிங்கிறீங்களா? தொடர்ச்சியாக வர்றதுக்கு சில நேரங்கள் புகழ்ந்து கிளாஸுக்கு வர வைக்கிறது அப்படி இல்லை. உண்மையிலே இங்கே வித்யாரண்யர் சொல்கிறார், நிதித்தியாசன சாதனையே சுகம் அப்படிங்கிறார். இதில் அடுத்த வரி சொல்கிறார் பாருங்க, அழகான வார்த்தை, 2வது வரியில் கடைசி வார்த்தை. ஏன் அது சந்தோஷம் சொன்னால், அந்த சாதனையே சுகம் சொன்னால், சர்வ அனர்த்த நிவாரணாத், எல்லா அனர்த்தங்களும் நீங்குவதால். இந்த சாதனை எதுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது? சர்வ அனர்த்த நிவாரணாத், எல்லா அனர்த்தங்களும் நீங்குவதால். எல்லா சங்கடங்கள், வேதனைகள், பயம், கோபம், காமம், குரோதம், பொறாமை போன்ற அனைத்து அனர்த்தங்களையும் இந்த தத்துவம் உன் மனதிலிருந்து எடுத்து விடுவதாங்கிறார். சிந்திக்க சிந்திக்க போயிடும். பொறாமையே இல்லாத மனசு, நீங்களே உங்கள் மனசை கற்பனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? என் மனசில் பொறாமையே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பொறாமை தான் கஷ்டத்தை கொடுக்கும். பயமே இல்லாமல் என் மனசு இருக்குன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த அனைத்து அனர்த்தங்களையும், காமம், குரோதம் முதலான பொறாமை போன்ற அனர்த்தங்களையும் இந்த சிந்தனை, இந்த நிதித்தியாசம் என்ற சாதனை, இந்த பிரம்மன் அத்வைதம், நான் அத்வைதம், நான் மாறாதவன் என்ற சிந்தனை நீக்குவதால், அனைத்து அனர்த்தங்களையும் நீக்குவதால் இங்கே சலிப்படையாத, எவ்வளவு காலம்னு கேட்காத, இது சந்தோஷமான விஷயந்தானே அப்படிங்கிறார். அதாவது பொறாமை இல்லாமல் இருப்பதே மகிழ்ச்சி. ஒருத்தர் மேலே பொறாமை வருது, அந்த பொறாமை படுறவனே நான் எப்படி பொறாமப்பட முடியும்? யார் மேலேயே ஒருத்தர் பொறாமப்படுறான், அவன் யாருன்னா அவனு நான் தேன்னு சொல்லியாச்சுன்னா எப்படி பொறாமப்படுறாங்கலாம்? அது அதைத்தானே சொல்லுது. ஒருத்தர் மேலே பொறாமை வருது, அவர் மேலே கண்டா எனக்கு எரிச்சலாக இருப்பேன், பண்ணுறதெல்லாம் பார்த்தா பொறாமையாக நினைக்கிறேன். அவன் யார்? நானும் அவனு ஒன்று தான், அவனும் ஆத்மா நானும் ஆத்மா நினச்சி அதை உண்மையிலே மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டு எப்படி பொறாமை வரும்? கோபம் வரும், விவகாரத்துக்காக கோபம் வரும். விவகாரம் முடிஞ்ச பிறகு அந்த ஆள் மனசில் இருக்கிறதுன்னு அவன் நான் ஒன்று, என்னையவே நான் என் கோச்சிக்கிட்டேன், அவ்வளோதான். அப்போ இது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், எல்லா அனர்த்தங்களையும் நீக்கி விடுகிறது. இந்த சாதனையே நீக்கும் பொழுது இதுக்கு போய் என் சலிச்சுக்கிற எவ்வளோ நாளுன்னு கேட்குற. சர்வாத்ம பாவத்தை மனதில் கொண்டு வந்து நிறுத்துவது அவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்கிறார். இந்த சர்வாத்ம பாவம்தான் எல்லா அனர்த்தங்களையும் நீக்கிவிடும். அது அத்வைதத்தில் மட்டுமே வருகின்றது. அதை நிலைநிறுத்துவதற்கு இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனையை மீண்டும் மீண்டும் விசாரம் செய்து
இந்த தத்துவத்தை மனதில் கொண்டு வந்து உள்ளே ஆழமாக பதிய வைக்கும் பொழுதே சந்தோஷம், பதிந்த பிறகு மோட்சம் என்ற பலனும் உனக்கு கிடைக்கும். எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கிறதுல உனக்கு என்னப்பா சலிப்புங்கிறார். இதை சிந்திச்சாலே ஆனந்தம் வந்துடுது, பிறகு எதுக்கு உனக்கு சலிப்பு வருது, வேண்டாங்கிற. அதனால் எவ்வளவு காலம் என்று கேட்காது. நம்ம எல்லாம் என்ன சொல், நான் எவ்வளவு காலமே துக்கப்படுறது அப்படின்னு கேள்வி கேட்போம், நான் எவ்வளவு காலமே சந்தோஷப்படுறதுன்னு கேள்வி கேட்போமா? யாராவது கேட்பாங்களா? நான் எவ்வளவு காலமே கஷ்டப்படுறதுன்னு கேள்வி கேட்கலாம், நான் எவ்வளவு காலமே சந்தோஷமாக இருக்கிறது அப்படி யாராவது கேட்பீங்களா? நிச்சயம் கேட்க மாட்டான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து ஒரு கேள்வி கேட்க போகிறாரு. இதுக்கு ஒரு சினிமா பாட்டு சொல்லலாம் தெரியுமா? என்ன பாட்டு தெரியுமா? 1000ல் ஒருவனில் என்னது, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் யாரும் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. அதில் ஒரு வரி வரும், இந்த கேள்வி கேட்பான். அந்த படியில் ஒரு சொந்த ஊருக்கு போகிறது எப்போ, நம்ம குழந்தை குட்டியெல்லாம் பார்க்குறது எப்போ, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருக்க வேணும் அப்படின்னு கேட்பான். அவர் என்ன பண்ணுவார், 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே நமது பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. அதில் கடைசி ஒரு வார்த்தை வரும் காலத்தில் நம் பரமலைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே பெற. இந்த வார்த்தை பாருங்களேன், பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே பெறார். 1000 ஆண்டுகள் ஆகட்டும், பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே, வரும் காலத்தில் நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமேங்கிறார். பொறுமையாக இருந்து தியானம் பண்ணிட்டா அடிமைத்தனத்தை விடுபட்டுருவீங்க. உங்கள் பேரன் பேத்திகள்லாம் நம்ம தாத்தா மோட்சம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லணும், ஞானியாக இருந்தார்னு சொல்லணும், பாட்டி ஞானியாக இருந்தார். அடிமை இல்லை என்று பரம்பரைகள் முழங்கட்டுமே. இந்த ஞானம் வந்தாச்சுன்னா அது எத்தனையோ தலைமுறைக்கு பயன்படுமா சொல்லுவாங்க. அதுவும் சொல்கிறாங்க சாஸ்திரத்தில். அதாவது இந்த அத்வைத ஞானம் வந்து நிலை நின்று ஒருத்தர் மோட்சம் அடைந்தாச்சுன்னா அந்த புண்ணியம் ஒரு 7 தலைமுறைக்கு வேலை செய்யுமா. முன்னாடி இருந்த 7 தலைமுறை திருப்பி பிறந்திருப்பவங்கள அவங்களுக்கும் அதை வேலை செய்யுங்கிறாங்க. அப்படிலாம் ஒரு சொல்லியிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருக்கும் போதே சந்தோஷமாக இருக்கே, அதுதான் பெரிய விஷயம். இப்போ அலைகிறது, போகங்களை அனுபவிப்பதற்காக சம்பாதிக்கிறது, அதற்கான பலவித பிரவிற்த்திகள் நுழைகிறது, இதெல்லாம் சிரமம் இருக்கும். ஆனால் ஒரு செயலும் செய்யாமல் தான் ஆத்மஸ்வரூபத்தை சிந்திக்கிறதுல உனக்கு என்னப்பா சிரமம், அது நான் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லி சிந்திக்கிறதுல உனக்கு என்ன சிரமம்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் கூட விளக்கெளி இருக்கிறார். அதனால் என்ன சொல்கிற, எவ்வளவு காலம்லாம் நீ கேட்காத, இதுவே உனக்கு சுகத்தை கொடுக்குங்கிறார். சுலகத்துக்கு அர்த்தம் பார்த்துலாம். கியந்தம் காலமிதி சேத், கியந்தம் காலம், எவ்வளவு காலம்தான் விசாரம் செய்வது, கியந்தம் காலம்னா எவ்வளவு காலம்தான் விசாரம் செய்வது, இதி சேத் என்று நீ கேட்டால் என்றால், அயம் கேதக, கேதக அயம், அயம் கேதக, அயம்னா இந்த வருத்தமானது, இந்த சிரமமானது, சலிப்பானது, கேதக, இந்த அயம் கேதகன்னா இந்த சிரமம், இந்த சலிப்பானது, துவைத இஷ்யதாம், கடைசி வார்த்தை துவைத இஷ்யதாம். அது துவைத விஷயத்தில் வேணா இருக்கலாம், விவகாரத்தில் இருக்கலாம், உலக விஷயத்தில் இருக்கலாம். அந்த கஷ்டமெல்லாம், இந்த எவ்வளவு காலம் செய்கிறதுங்கிற கஷ்டம், கேள்வி எல்லாம். ரெண்டாவது வரி, அத்வைதே து, ஆனால் அத்வைதத்தில் சர்வ அனர்த்த, அதாவது அத்வைதத்தில் யுக்தோ அயம் சர்வ அனர்த்தன் இருக்கு. அந்த கடைசி வார்த்தை எடுத்துக்க, சர்வ அனர்த்தனா எல்லா அனர்த்தங்களும், ஆனால் அத்வைதத்தில், அத்வைதே து அத்வைதத்தில், ஆனால் அத்வைதத்தில் சர்வ அனர்த்த, கடைசி வார்த்தையில் சர்வ அனர்த்த எல்லா அனர்த்தங்களும் நிவாரணாத் நீங்கி விடுவதால். துவைதத்தில் வேணால் இந்த வருத்தம் சலிப்பெல்லாம் இருக்கலாம், ஆனால் அத்வைதத்தில் இது சிந்திக்கிறதுனால எல்லா அனர்த்தங்களும் நீங்கி விடுவதால் அயம், அதுக்கு சர்வ அனர்த்தக்கு முதல் வார்த்தை அயம், இந்த சிரமம் இந்த சலிப்பெல்லாம் ந யுக்தக உனக்கு பொருந்தாதுன்ட்டார். இங்கே விசாரத்தில் என்ன சொல்கிறாரு, நிதித்தியாசனம் எவ்வளோ காலம் செய்கிறது, துவைதத்தில் வேணால் இந்த வேலையை எவ்வளோ நாள் செய்கிறது, இதை எப்படி செய்கிறது, எம்பிட்டு நாள் நீ சலித்து கேட்டுக்க. இது உனக்கு எல்லா கஷ்டத்தையும் போக்குறதுனால இந்த கேள்வியே கேட்க வேணால் சலிக்காதேங்கிறார். இந்த கேள்வியே தேவையில்லை, ஏன்னா எப்பொழுதுமே இன்பமே இருப்பதால் அப்படிங்கிறார். ஒரு திருக்குறள், அழகான குறள் இருக்குது, இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்குன்னு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும்,
மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு. அதாவது அறியாமையை நீக்கி தெளிவை அடைந்து அவர் கண்ட உண்மை எது? அத்வைதமே உண்மை, தத்துவம், ஞானம். அவர் கண்ட உண்மை பொருள் இன்பத்தை தரும். அது மட்டுமே இன்பத்தை தரும். இந்த மாயையை துவைதத்தெல்லாம் நீக்கி அறியாமை என்ற எல்லாத்தையும் நீக்கிட்டு எது உண்மையோ அதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் கண்ட உண்மை இன்பத்தை தருங்கிறார். அதுதான் இன்பத்தை கொடுக்குங்கிறார். அதை செய்கிறதுக்கு நீ எத்தனை காலம்தான் நான் இன்பமாக இருக்கிறேன்னு கேள்வி கேட்டால் எப்படி? அதுக்கு தான் நம்ம முயற்சியே பண்ணுறோம். வாழ்க்கையினுடைய நோக்கமே எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கிறதுனா, ஆனந்தம் வந்து இடி மின்னல் மாதிரி இருக்கான். ஒருத்தர் சொன்னார், எவ்வளோ சந்தோஷம்னா மின்னல் எப்படி வந்துட்டு போகுது, அப்படித்தான்ப்பா என் மனசில் சந்தோஷம் வந்துட்டு போகுதுங்கிறார் ஒருத்தர். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மின்னல் நிலையாக இருக்கிறதுக்கு பார்க்குறோம். பிரகாசமாக எப்பொழுதுமே அந்த ஒளி உள்ளத்தில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதைத்தான் நான் செய்ய சொல்கிறேன், அதுக்கு போய் ஏன் கஷ்டப்படுறேங்கிறார் அவர். எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கிற விஷயத்தில் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துவைத அதாவது நிதித்தியாசனம் எவ்வளவு காலம் செய்வது கேள்வி. துவைத விஷயத்தில் சலிப்பு இருக்கலாம், அத்வைத விஷயத்தில் எல்லா துயரும் நீங்கி இன்பத்தை அது தருவதால் இந்த கேள்வியே பொருத்தமற்றது. நீ நிதித்தியாசனம் சாகிறது வரைக்கும் அந்த சிந்தனையில் இருக்கலாம். எப்போவெல்லாம் சிந்திக்கலாம். இதில் நான் வேலை செய்கிறோமா, கஷ்டம் ஒன்றும் இல்லை. பிரச்சனை வரும்போதெல்லாம் சிந்தனையை சிந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தானே, இந்த விசாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தானே. இதில் ஏன் உனக்கு கஷ்டம்னு சொல்கிறாரு. அடுத்ததுலேயும் ஒரு கேள்வி கேட்க போகிறான். அவன் என்ன சொல்லுவான்னு சொன்னால், எல்லா அனர்த்தம் நீங்கிச்சின்னு சொல்கிறீங்க, எங்கே நீங்கிருக்கு? ஒன்றும் நீங்கின மாதிரி தெரியலை. நம்ம கேட்குற கேள்வி தான். அவர் பாருங்கள், வித்யாரண்யர் இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு தோணும்னு சொல்லி அடுத்து ஒரு கேள்வி அவரே கேட்டு அடுத்தது பதில் சொல்ல போகிறாரு. நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.